தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பிரச்சினைகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. பாலியல் வன்கொடுமை, பாலியல் தொல்லை, பாலியல் சீண்டல் என நாள்தோறும் பல்வேறு சமூக விரோத செயல்களால் பெண்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றன. வீடு, பள்ளி, கல்லூரி, பொது இடம் என அனைத்து பகுதிகளிலும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற இடமாக மாறி வருகிறது. பள்ளி, கல்லூரிகளில் மாணவ மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை தரும் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவது அனைத்து தரப்பினரிடையே பெரும் அச்ச உணர்வை ஏற்படுத்தி வருகிறது. பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் வயிற்றில் நெருப்பை கட்டி கொள்ளும் நிலை ஏற்பட்டு உள்ளது. சாதாரண பெண்ணுக்கு மட்டுமல்லாமல் காவல்துறை போன்ற உயர் துறைகளில் இருக்கும் பெண்களுக்கும் பாலியல் பிரச்சினைக்குள்ளாகும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. இந்நிலையில் சென்னை பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் பெண் காவலர் ஒருவர் பாலியல் தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. சென்னை மாநகர காவல் நிலையத்தில் நுண்ணறிவு பிரிவில் பணியாற்றி வருபவர் 25 வயதான பெண் காவலர். இவர் நேற்று முன்தினம் பணி முடிந்ததை அடுத்து சென்னை எழும்பூரில் இருந்து பழவந்தாங்கலுக்கு மின்சார ரயில் சென்று உள்ளார். பிளாட்ஃபார்மில் அவர் நடந்து சென்று உள்ளார். அப்போது அவரை மர்ம நபர் ஒருவர் பின்தொடர்ந்து வந்து உள்ளார். அந்த பகுதி இருட்டாகவும் ஆள் நடமாட்டம் இன்றி இருந்ததாலும் அச்சமடைந்த அந்த பெண் காவலர் வேகமாக செல்ல முயன்ற போது அந்த மர்ம நபர் வேகமாக சென்று அந்த பெண்ணின் பின்பக்கத்தில் இருந்து வாயை பொத்தி கீழே தள்ளிவிட்டு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். ஒரு கட்டத்தில் அந்த நபரின் கையை கடித்த அந்த பெண் காவலர் சத்தமிட்டு உள்ளார். பெண்ணின் அலறல் சத்தம் கேட்டு அங்கு வந்த மக்கள் அந்த நபரை அடித்து உதைத்து காவல்துறையில் ஒப்படைத்துள்ளனர். பெண் காவலருக்கே தமிழகத்தில் பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவி வருகிறது என்று அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். இது குறித்து பாஜக மாநில தலைவர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், தமிழகம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக மாறிவிட்டது. அரசின் மீதோ காவல்துறையின் மீதோ சமூக விரோதிகளுக்கு எந்த பயமும் இல்லை. எந்த பகுதியிலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது ஒவ்வொரு குடும்பத்தையும் கடும் அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. திமுக அரசும் காவல்துறையும் செயல்படாமல் இருப்பதை தொடர்ந்தால் பொதுமக்களே தங்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். இது சமூகத்தை எங்கு கொண்டு செல்லும் என்பதை உணர்ந்து இருக்கிறாரா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். இந்நிலையில் பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அந்த நபரை பொதுமக்கள் அடித்து உதைத்து தோளில் தூக்கி செல்லும் காட்சி வெளியாகி உள்ளது. ரயில்வே போலீசாரின் விசாரணையில் அந்த நபர் சிட்லப்பாக்கம் பகுதியை சேர்ந்த சத்தியன், வயது 23 என்பதும் இவர் பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய கொள்ளையன் எனவும் தெரிய வந்துள்ளது. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.